சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க சீதா மீனா கிட்ட பேசிட்டு வேலைக்காக கிளம்புறாங்க. உடனே மீனாவோட அம்மாவும் என்ன இவ்வளோ சீக்கிரமா கிளம்புற சீதான்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, ஒருத்தவங்கள போய் நான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அவரும் வெளியில் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு. என்னை நம்பி தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்கள போய் நான் நல்லா கவனிச்சிக்கணும்லம்மா அப்படின்னே சொல்ல, உடனே மீனா சொல்கிறாங்க, சீதாவும் நம்ம அப்பா மாதிரியே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாளம்மா. சீதா சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சீதா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், நீ கிளம்பு உன் வேலைக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சீதாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அருணோட அம்மா அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அவங்கள பக்கத்தில் இருந்தே ரொம்ப நல்லபடியாக கவனிச்சிக்கிறாங்க. தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அருணோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்த டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க எப்படி இருக்காங்க, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவங்கள ரொம்பவே என்ன ஏதுன்னு கவனமாக விசாரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அருணோட அம்மாவுக்கு சீதாவை ரொம்பவே பிடிச்சி போயிடுது. சீதா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தான் அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சீதாவே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே. நான் யாருன்னே தெரியாது, ஆனாலும் சீதா பக்கத்தில் இருந்து என்னை எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறா. இந்த நல்ல மனசு வேறு யாருக்கும் இருக்காது. கண்டிப்பாக அருண் கிட்ட சீதாவை பற்றி பேசணும் அப்படின்னு அருணோட அம்மா நினைக்கிறாங்க. இங்கே சீதா போலீஸ் அருணோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்லா ஆரோக்கியமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். நான் உங்கள் கூடயே இருக்கிறேன், நான் உங்களை பார்த்துக்கிறேன், உங்கள் பையன் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப பொறுப்பாக சீதா பேசுகிறதெல்லாம் அருணோட அம்மா கவனிச்சுட்டு சொல்கிறாங்க. உன்ன மாதிரியே வீட்டுக்கும் ஒரு மருமக வந்துட்டா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சந்தோஷமாக இருப்பேன். என் பையன் அருண் போலீஸாக இருக்கிறது உனக்கே தெரியும்ல. வேலை வேலைன்னு வீட்டுக்கு கூட வரமாட்டான், நல்லபடியாக சாப்பிடவும் மாட்டான். அவனை கவனிக்கிறதுக்கு சீக்கிரமாகவே அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். ஆமாம்மா, நீ எங்கேருந்து வர, உன் அம்மா அப்பாலாம் எங்கே இருக்காங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு சீதா கிட்ட விசாரிக்கிறாங்க. உடனே சீதாவும் தான் குடும்ப நிலைமையை பற்றி அவங்கக்கிட்ட ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. எனக்கு அப்பா இல்லை, அப்பா இருந்த வரைக்கும் எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு. இப்போ எங்கள் அம்மா தான் பூக்கடை வச்சு எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அம்மாவும் அக்காவும் சேர்ந்து தான் என்னை படிக்க வச்சாங்க. என் அக்கா இப்போ கூட அங்கே எங்கேன்னு பூ கொடுப்பா, பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கூட எடுப்பா. அக்கா அவள் படிப்பெல்லாம் விட்டுட்டு நானும் என் தம்பியும் படிக்கணுன்றதுக்காகவே அவள் சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சு எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. இப்போ வரைக்கும் அவள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கா. எனக்கு என் அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் என் அக்காவும் அப்படின்னு ரொம்பவே பெருமையாக மீனாவை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் என் தம்பி வேற காலேஜ் படிச்சுட்ருக்கான். அவன் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டானா எங்கள் அம்மா வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, என் குடும்பத்தையும் நல்லபடியாக பார்த்துப்பான். அது வரைக்கும் நான் வேலைக்கு போயே ஆவேன்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்லாம் நான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. சீதாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க அருணோட அம்மா. நம்ம வீட்டுக்கு மருமகன்னு வந்தா சீதா தான் வரணும். எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறா, தான் குடும்ப நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக படித்து இந்த வேலைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் யாருன்னே தெரியாத எனக்கு இவ்வளோ உதவி செய்கிறாளே சீதா. கண்டிப்பாக சீதா ஒரு நல்ல வீட்டுக்கு மருமகளாக போகணும், இந்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் தான் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கே போலீஸ் அருணும் வராரு. வந்த உடனே சீதா அவங்க அம்மா கூடயே இருக்கிறத பார்த்துட்டு, ரொம்ப நன்றிங்க, எங்கள் அம்மா கூடயே நீங்கள் இருந்து நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு தான் நிறைய வேலை இருக்கிறதுனால வீட்டில் இருக்க என் அம்மாவையும் கவனிக்க முடியல, இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்க என் அம்மாவையும் பார்க்க வர முடியல. ஆனால் இப்படி நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சீதா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுகிறாரு. இங்கே சீதாவும் இனி உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லா கவனிச்சிக்கணும், அதுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நானும் நினைக்கிறேன், அதை தான் உங்கள் அம்மாவும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்கள் அம்மா நல்லா ஆயிட்டாங்க, நீங்கள் வேணும் ஒரு முறை டாக்டரை பார்த்துட்டு உங்கள் அம்மாவை எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. டாக்டரும் அங்கே வந்துட்டு அவங்க அம்மாவை நல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு அருண் கிட்ட சொல்ல, உடனே அருண் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது சீதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. சீதாவும் தன்னுடைய வேலையை பார்க்க போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அருணோட அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சீதாவை பார்த்தியா, எவ்வளோ பொறுப்பா அழகா, நீ இல்லைனாலும் என்னை எவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா, எனக்குன்னு தேவையான ஒவ்வொன்றையும் அவ்வளோ பார்த்து பார்த்து பக்கத்தில் இருந்து செஞ்சாங்க. இந்த சீதா மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், ஏமா சீதாவே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் சரிதானே அப்படின்னு அருணும் தான் மனசில் உள்ளதை அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. இங்கே உடனே அருணோட அம்மா ரொம்ப சந்தோஷமா, நீ உண்மையாக தான் சொல்கிறியா, அப்போ அந்த பொண்ணு சீதாவை உனக்கு பிடிச்சிருக்கா, அப்போவே சொல்லியிருக்கலாமேன்னு கேட்க,
ஏம்மா அவங்கள பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களான்னு கேட்க, ஆமாம், சீதாவுக்கு அப்பா இல்லை, அம்மா தான் பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. சீதாவுக்கு அக்கா மாமான்னு அவங்க 2 பேரும் தான் இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்களாம். சீதாவோட தம்பி இப்போ காலேஜ் படிக்கிறாங்க போல. என்ன ஏதுன்னு இன்னும் விசாரிச்சுட்டு உனக்கு பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை போய் பார்க்கலாம், சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடையும் பண்ணலாம். அந்த குடும்பத்துக்காக தான் சீதா வந்து இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்னு வேலைக்கெல்லாம் வந்துட்டுருக்கா போல. அது ஒன்று தான் இப்போ பிரச்சனை. மற்றபடி கண்டிப்பாக நம்ம நல்ல குடும்பம்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்க அம்மாவும் சீதா கிட்ட பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். உனக்கு சீதாவை பிடிச்சிருக்குல அப்படின்னு கேட்க, அங்கே அருணும் சிரிச்சுக்கிட்டே, பிடிச்சிருக்க போய் தானம்மா நீங்கள் சீதாவையே மருமகளாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னுடைய வேலைக்கு கிளம்பிடுறாரு. இங்கே அருணோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இத்தனை நாள் என் பையன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ சீதாவை பார்த்த உடனே மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு மருமகளாக சீதா வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான் சரியான சமயம். அருணுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அருணோட அம்மா. அடுத்த நாள் அருணோட அம்மாவும் அருணும் இங்கே பூக்கடைக்கு, மீனாவோட அம்மா பூக்கடைக்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே மீனாவோட அம்மாவும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நாங்கள் இங்கே சீதாவை பொண்ணு பார்க்கறதுக்காகவும் பொண்ணு கேட்கலாமேனும் வந்தேன். உங்கள் பொண்ணோட நல்ல மனசு வேறு யாருக்குமே வராது. சீதா ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக பார்த்துக்கிட்டது என்ன தான். எனக்கு என் பையன் மட்டும்தான் இருக்கான். என் பையனுக்கு அப்பாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சீதா அவ்வளோ பாசமாக பேசி என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. உங்கள் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறது மட்டும் இல்லாமல் என் பையனும் ரொம்ப ஆசைப்படுறான். அதனால தான் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, சீதாவோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் இதுக்கு சீதா என்ன சொல்லுவான்னு தெரியல. சீதா ஏற்கனவே வரக்கூடிய மாப்பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு என்னென்னவோ சொல்லுவாளே. அவள் பேசுகிறதெல்லாம் மாப்பிள்ளை கேட்டால் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரான்னு கூட தெரியல. அதுவும் கல்யாணம் முடிஞ்சும் வேலைக்கு போகணும்னு சீதா சொல்லுவா. இதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்களே. ஏற்கனவே ஒரு வரன் வந்து அப்படிதானே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்ல, சீதா கிட்ட பேசுவோம், அதுக்கப்புறமா இவங்கள வர வைப்போம். மீனா கிட்டேயும் முத்து மாப்பிள்ளை கிட்டேயும் இதை பற்றி முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவோட அம்மாவும், நீங்கள் கேட்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இருந்தாலும் என் பொண்ணுக்கிட்டேயும் என் மாப்பிள்ளைக்கிட்டேயும் கேட்டுட்டு ஒரு நாளாக பார்த்து சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு வரணும். என் பொண்ணுக்கும் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது உடனே இங்கே அருண் பேசுகிறாரு, நான் போலீஸாக இருக்கேன், மற்றபடி எல்லா விஷயத்தையும் எங்கள் அம்மா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே சீதாவோட அம்மாவும் இங்கே அருணோட அம்மாவும் பேசிக்கிறாங்க. சீதாவோட அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இந்த சம்மந்தம் அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அருணோட அம்மாவும் அருணும் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா அங்கே உடனே சீதாவோட அம்மா சந்திரா மீனாக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சீதாக்கு இப்படி ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை அமைவார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் மாப்பிள்ளையும் வந்து சீதா கிட்ட பேசி புரிய வச்சா சீக்கிரமாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். இல்லைனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சீதா பேசுகிறதெல்லாம் இப்போதைக்கு ஒன்றும் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்ல, மீனா சொல்கிறாங்க, அம்மா முதல்ல நீங்கள் பேசுங்க, இங்கே என் வீட்டுக்காரர் இப்போ சவாரிக்கு போயிருக்காரு, நான் வந்து சீதாவை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மீனாக்கும் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மீனாவும் முத்துவும் சீதாவை போய் பார்க்குறாங்க. நடந்த எல்லாத்தையும் சீதா கிட்ட சொல்லி, சீதா நீ தான் ஹாஸ்பிட்டலில் மாப்பிள்ளையை பார்த்துருக்குறியே, உனக்கு அருண் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான்னு கேட்க, அவரை எனக்கு தெரியும், வேலை வேலைன்னு தான் அம்மாவை கூட ஒழுங்காக கவனிக்க மாட்டேங்கிறாரு. நான் எப்படி அங்கே போகிறது? அது மட்டும் இல்லை, நான் இப்போ வேலை பார்க்கணும் சம்பாதிக்கணும், ஏன் அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைக்கும்போது இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாமே. அதுவும் நான் வேலைக்கு போவேன், கல்யாணம் முடிஞ்சு ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்னு சொன்னாலே மாப்பிள்ளை உடனே என்னை வேண்டான்னு சொல்லிடுவார். இதில் இப்போதைக்கு எனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு வேண்டான்னு சொல்கிறாங்க சீதா. ஆனால் முத்துவும் மீனாவும் சீதாவுக்கு புரிய வச்சு, உன் அம்மாவோட ஆசையை நீ நிறைவேற்றணும்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். நீ கல்யாணமாகி போனாலே உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எத்தனை நாள் தான் உனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் நினச்சிட்ருப்பாங்க. இது ஒரு நல்ல குடும்பமாக இருக்காங்க, நல்ல வரனாகவும் இருக்குது, நீ கண்டிப்பாக ஒத்துக்கணும் அப்படின்னு முத்து சீதா கிட்ட பேசி ஒத்துக்க வைக்கிறாரு. சீதாவும் சரி மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வரட்டும், இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. ஆனால் மாப்பிள்ளை யாருன்னு தெரியாத முத்துவும் மீனாவும் சீதா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அது வரைக்கும் போதும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்க, அடுத்த நாளே சீதாவோட அம்மா அந்த அருணையும் அருணோட அம்மாவையும் வீட்டுக்கு வர வைக்கிறாங்க சீதாவை பொண்ணு பார்க்கறதுக்காக. மீனாவும் முத்துவும் ஏற்கனவே வந்து அங்கே வீட்டில் இருக்கிறாங்க. யார் தான் அந்த மாப்பிள்ளைன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு முத்து ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாரு. மீனாவும் சீதாவுக்கு நல்லபடியாக இங்கே எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் மீனா கூட பூக்கெட்ட உதவி செய்கிற எல்லாருமே அங்கே வந்து இருக்கிறாங்க. எப்போ தான் மாப்பிள்ளை வராங்களாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்க அங்கே அருணோட அம்மாவும் இங்கே வந்து சீதாவை பார்க்கறதுக்காக மீனா அம்மா வீட்டுக்கு வராங்க. ஆனால் முத்து என்னடானா ஃபோனில் பேசுகிறேன்னு மாடியில் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் அருண் வந்தது மட்டும் இல்லாமல் சீதாவே பார்த்துட்ருக்காரு. சீதா ரொம்ப அழகாக இருக்கா, கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அங்கே சீதாவுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால கல்யாண ஏற்பாடை செய்கிறதுக்காக சீதாவோட அம்மா கிட்ட இங்கே அருணோட அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே வந்து சந்திரா சொல்கிறாங்க, என் பொண்ணு மீனாவும் என் மாப்பிள்ளை முத்துவும் தான் நம்ம எங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் முன்னாடி நின்று செய்வாங்க. அவங்க முதல்ல இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும், அவங்கக்கிட்ட பேசுங்க, கல்யாண ஏற்பாடெல்லாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்து செல்வத்துக்கிட்ட ஃபோன் பேசிட்டு கீழே வராரு. மாப்பிள்ளை வேற வந்துட்டாரு. நான் தான் இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிட்டேன், மாப்பிள்ளை கிட்ட போய் பேசணுமே, நான் தானே முன்னாடி நிற்கணும். மீனா வேற அங்கே கீழே தனியால் இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, மாப்பிள்ளை வேற யாரும் இல்லை, போலீஸ் அருணுன்னு தெரிஞ்ச முத்து பேரதிர்ச்சி அடைகிறாரு. மீனா திருன்னு முழிக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே, ஏற்கனவே என் வீட்டுக்காரருக்கும் இந்த அருணுக்கும் சுத்தமாக ஆகாது. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்யணும்னே இந்த அருண் நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே சீதாவோட மாப்பிள்ளையா இந்த அருண் இருக்காரு. ஆனாலும் சீதாவுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன செய்ய, எப்படி இவங்களை சமாளிக்கன்னு புரியலன்னு திருன்னு முழிக்கிறாங்க மீனா. அங்கே வந்த முத்துவும் இங்கே வந்து மாப்பிள்ளைய பார்த்துட்டு மீனா அப்படின்னு சொல்ல உடனே சந்திரா சொல்கிறாங்க, இந்த மாப்பிள்ளை தான் என் மீனாவோட வீட்டுக்காரர். இவர் தான் என் வீட்டில் உள்ள எல்லா விசேஷத்துக்கும் முன்னாடி வந்து நிற்பார், செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு முத்துவை ரொம்ப புகழ்ந்து பேச அருண் சொல்கிறாரு, அப்போ இவர் தான் உங்கள் மாப்பிள்ளையா, இவரை எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்ல இங்கே முத்துக்கு என்ன பேசனே தெரியல. நம்மளால் இந்த கல்யாணம் நின்ன மாதிரி இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கும் இவருக்கும் தானே ஏதாவது பிரச்சனை நடக்குது. சீதாக்கு இப்போ தான் ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, நாம் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மீனா அதான் எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சே, நம்ம கிளம்புவோம், உங்கள் அம்மா மற்ற விஷயத்தெல்லாம் பேசட்டுமே அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ஆமாங்க நம்ம கிளம்புவோம், சீதாக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு, இனி கல்யாணத்தில் பார்ப்போங்க, இதுக்கிடையில் நம்மளால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்களை பற்றி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இந்த அருண் நினைக்கும்போது, நாம தான் இவங்க சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் சீதாவை வேண்டான்னு சொல்லிட்டா என்னங்க செய்கிறது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே சந்திராவும் என்ன மாப்பிள்ளை வந்த உடனே மீனாவை கூட்டிகிட்டு கிளம்புறீங்களே, நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு துணையாக இருக்கீங்க, என் வீட்டுக்காரரும் இல்லை, அப்படி இருக்கும்போது எல்லா ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தானே முன்னாடி வந்து நிற்பீங்க, ஆனால் இப்போ என்ன உடனே கிளம்பிட்டீங்க, சவாரி வந்தாலும் அப்புறம் போங்களே மாப்பிள்ளை, நீங்கள் சீதாவுக்கும் கல்யாணத்தை நீங்கள் தான் நல்லபடியாக நின்று முடிச்சு வைக்கணும், சீதா இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டதே உங்களால் தானே மாப்பிள்ளை அப்படின்னு முத்து வெளியில் கிளம்பும்போது போக வேண்டாம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சந்திரா பேசிகிட்ருக்க முத்துவுக்கு என்ன செய்யனே தெரியல. உடனே இங்கே வந்து சீதா கிட்ட பேசணும்னு அருண் சொல்கிறாரு. உடனே இங்கே சந்திராவும் நீங்கள் போய் தனியாக பேசுங்க, சீதா ஏற்கனவே என்ன சொல்ல போகிறாளோ, மறுபடியும் இந்த கல்யாணம் வேண்டான்னு மட்டும் மாப்பிள்ளை சொல்லிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே சீதா அங்கே அருண்கிட்ட பேச போகிறாங்க. சீதா தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே அருண்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. நான் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமாவும் என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு வேலைக்கு போவேன், என் சம்பள பணத்தை என் அம்மா கிட்ட தான் கொடுப்பேன், நீங்கள் என்னை எதுவும் சொல்லக்கூடாது, என்னை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், சந்தேகப்படக்கூடாது, என்னை அப்பப்போ வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அருண்கிட்ட சொல்ல சீதாவை ஏற்கனவே அருணுக்கு ரொம்ப பிடிச்சதால அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ பிடிச்சதை செய், நீ எப்போ வேலைக்கு போனாலும் போ, உன் சம்பள பணத்தை எதிர்பார்த்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, உன் அம்மா தனியாக இருக்காங்க, இந்த குடும்பத்தை நீ நல்லா பார்த்துக்கணுன்னு பொறுப்பாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உன் சம்பள பணத்தை என்கிட்ட தர வேண்டாம், உன் குடும்பத்துக்காகவே நீ வந்து அந்த சம்பள பணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு அருண் பேசுகிறதெல்லாம் கேட்டு சீதாவுக்கு மாப்பிள்ளைய ரொம்பவே பிடிச்சிருது. இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. உடனே வெளியில் வந்து சீதா அவங்க அம்மா கிட்ட எனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குமா, என் இஷ்டத்துக்கு இருக்கலாம், கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நான் வேலைக்கு போகலாம், சம்பளத்தை உங்கள் அம்மாக்கிட்டேயே கொடுக்கலாம் அப்படின்னு இவர் சொன்னதுக்கு அப்புறமாவும் கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் தப்பாயிரும், எனக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி வந்தாலும் முத்து ரொம்பவே சோகமாக இருக்காரு. என்ன மீனா இது, சீதாவுக்கு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளைலாம் வந்திருக்காங்க, சீதாவுக்கும் மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும்
ஏங்க உங்கள் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, சீதாக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை மேலேயும் எந்த தப்பும் இல்லை. நம்ம பேசி புரிய வைப்போம். அவர் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நல்ல மனசை புரிஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போதே இங்கே சீதாவுக்கு பார்த்த மாப்பிள்ளை அருண் முத்துக்கிட்ட பேசுறதுக்காக வராரு. இங்கே மீனா எனக்கு வேலை இருக்குங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே சீதாவோட கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்ருக்குறாங்க மீனா ரொம்ப சந்தோஷமாகவே. ஆனால் அருண் இன்னும் முத்து மேலே ரொம்ப கோபமாக இருந்ததாலையும் எல்லாரும் முன்னாடியும் இந்த முத்து என்னை அவமானப்படுத்திட்டான், அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் என்கிட்ட எப்போ பார்த்தாலும் பிரச்சனைக்கு வர இந்த முத்துவை சும்மா விடக்கூடாது, இவன் என் கல்யாணத்துக்கே வரக்கூடாது. சீதா என்னதான் இந்த முத்துவோட சொந்தக்காரங்களாகவே இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு மீனாவும் வரக்கூடாது, முத்துவும் வரக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அருண் நினச்சிக்கிட்டே முத்துக்கிட்ட பேச போகிறாரு. முத்து இங்கே அருண்கிட்ட, சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார், இத்தனை நாள் நீங்கள் யாரோன்னு நினச்சி நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுட்டேன். ஆனால் இப்போ இங்கே மீனாவோட தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்க. இனிமேல் நான் எதுவும் உங்ககிட்ட கோபமாக பேச மாட்டேன், எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டேன் சார். முன்னாடி நான் செஞ்சதுக்கும் உங்ககிட்ட வேணால் மன்னிப்பு கேட்குறேன் சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு சிரிச்சுக்கிட்டே இங்கே அருண் சொல்கிறாரு, நான் எதுக்கு உங்ககிட்ட பிரச்சனை செய்யணும், இல்லை நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் சொல்ல போகிறது ஒன்றே ஒன்று தான், ஏன் கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாது. என்ன தான் இங்கே உன் மீனாவோட தங்கச்சி கல்யாணமாகவே இருந்தாலும் நான் இங்கே சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வரவும் கூடாது, என் கண்ணில் படவும் கூடாது. உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்க, ஏன் உன்னால் எனக்கு வேலையே இல்லாமல் ஆயிருக்கும். அவ்வளோ வேலை செஞ்சு நீ எல்லாம் என் கல்யாணத்துக்கு வருவேன்னு நான் கண்டிப்பாக யோசிக்கவே இல்லை. ஆனாலும் சீதாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சீதாவுக்காக தான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கணும்னு நினச்சினே தவிர்த்து முன்னாடியே நீ தான் சீதாவோட சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் கூட இப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டேன். சீதா என் வீட்டுக்கு மருமகளாக வரணும், அதுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என் அம்மாவுக்கும் சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீதா மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும்னு என் அம்மாவும் நினைக்கிறாங்க. என் அம்மாவோட ஆசையும் நிறைவேற்றணும், சீதாவை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்க போய் தான் எல்லா ஏற்பாடையுமே நான் பண்ணேன். ஆனால் சீதாவோட சொந்தக்காரங்க நீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முன்கூட்டியே இந்த ஏற்பாடை நான் செஞ்சுருக்கவும் மாட்டேன், சீதாவை பொண்ணு கேட்டு நான் வந்திருக்கவும் மாட்டேன். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் கல்யாணத்துக்கு நீ வரக்கூடாது. நீ என்ன தான் சீதாவோட சொந்தக்காரனாக இருந்தாலும் மாமாவாக இருந்தாலும் உன்னை நான் பார்க்கவே கூடாது. நீ எனக்கு செஞ்ச பிரச்சனை அப்படி, அதனால் உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. சீதாவுக்காக மட்டும்தான் நான் பொறுமையாக இருக்கேன். சீதா எனக்கு மனைவியாக போகிறவ, அதனால் அவள் கூட நான் சந்தோஷமாக வாழணும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா நீ கல்யாணத்துக்கும் வரக்கூடாது, என் பக்கமே வரக்கூடாது, புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு செஞ்ச பிரச்சனைக்கு நான் சரியான பதில் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு ரொம்ப கோவமாக அருண் பேசிட்டு அங்கேருந்து கிளம்ப முத்துவுக்கு ஒன்றுமே புரியல. சீதாக்கு மாப்பிள்ளைய ரொம்பவே பிடிச்சி போய் கல்யாண ஏற்பாடெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக செஞ்சிட்ருக்காங்க. மீனாவும் தான் தங்கச்சி கல்யாணத்துக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறா. பண ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இப்போ போய் நான் சீதாவோட கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னான். மீனா என்ன ஏதுன்னு கேட்பா. உண்மையெல்லாம் தெரிஞ்சா மீனாவும் சீதாவோட கல்யாணத்துக்கு போக முடியாமல் போயிருமே, என்ன செய்யனே தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே அருண் பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு முத்து. சீதாவோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் சீதாவோட கல்யாணத்துக்கே போக முடியாது போலையே. இது இந்த விஷயம் எதுவுமே மீனாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும். மீனாவோட அம்மா சீதானி எல்லாருமே இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. என்னால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நான் கல்யாணத்துக்கு போகக்கூடாது, ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். சீதாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே முத்து நினைக்கிறாரு. இங்கே சீதாவோட கல்யாணத்தில் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத முத்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. எப்படியாவது மாப்பிள்ளை அருண்கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா என் மேலே உள்ள கோபம் குறையாம இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரே இங்கே அருண் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சீதாவோட மாப்பிள்ளை பேசின பேச்சால் இங்கே மனசு வேதனைப்பட்டு நிற்கிறாரு முத்து.